ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஈரோட்டில் நடந்தது தெரிஞ்சுச்சா ஃப்ரெண்ட்ஸ்? வடக்கனுங்க வந்து 2.5 கோடி பேர் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவனுங்கெல்லாம் சேர்ந்துன்னு நம்ம தமிழ்நாட்டில் தாக்குறாங்க. பார்த்தீங்களா, நம்ம தமிழ் இனம் வந்து எப்படி அழியுதுன்ட்டு. இலங்கையில் அடிச்சு துரத்துனாங்க. அவங்களுக்கு ஒரு இடம் இருந்துச்சுன்னா அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. இப்போ தமிழர்களை அடிச்சு துரத்துனா நம்மளாம் எங்கே ஃப்ரெண்ட்ஸ் போகிறது? அதனால் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரும் வடக்கன்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அந்த 2.5 கோடி பேருக்கும் வாக்குரிமை, பட்டா எல்லாமே வந்து அரசாங்கம் வழங்கி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம வட இந்தியாவில் போயிட்டு எதனா பண்ண முடியுங்களா? இல்லை எது பற்றினா பேச முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அதெல்லாம் சிந்தித்து செயல்படுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து இப்போது பதவி ஏற்றிருக்கிற முதலமைச்சருக்கு தெரிவிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பொம்மை மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். பிஜேபி உள்ளே வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எப்படின்னா தமிழ்நாட்டை ஆட்சியை பிடிச்சி தமிழ் இனத்தையும் தமிழ் மொழியும் அழித்து மறுபடியும் பாப்புனர் பழைய இன அவங்க இதுவை வர வைக்கணும்னு பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்தி திணிப்பு வந்து இதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முதலமைச்சர் பதவி ஏற்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தாய் வாழ்த்து 4வதாக பாடப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ். அப்போவே அவர் எதுவுமே கேட்கல ஃப்ரெண்ட்ஸ். இது தெரியாமல் நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவருக்கே சப்போர்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இருக்கட்டும், பரவாயில்ல. நம்ம தமிழ் மொழியும் தமிழ் இனத்தையும் காப்பாற்றணுன்னா நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸு தீவிரமாக செயல்படணும். அப்படி இல்லைன்னா இதுவும் நம்மளை கைவிட்டு எல்லை மீறி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னமும் சுதாரிச்சிக்கலைன்னா, இன்னமும் விழிச்சு எழுந்திச்சிக்கலைன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழ் மொழி தமிழ் இனம் சுத்தமாக அழிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் வந்து எந்தெந்த முறையில் பாதுகாப்பாக இருக்கணுமோ, விவசாயத்தையும் இயற்கை வளங்களையும் கனிம வளங்களையும், முக்கியமாக நீர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 20% 17% ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 3ஆம் உலக போர் கண்டிப்பாக தண்ணிக்கொசரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அதனால் வீழ்ச்சிங்க.